இன்றைக்கி வந்து ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் வந்து இட்லி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா சரி கொஞ்சம் டைம் இருந்தது, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து வச்சு இன்றைக்கி நான் வந்து திருக்குறள் வந்து நம்மளுக்கு தமிழில் வந்து 20 அதிகாரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒழுக்கமுடைமையோட அதிகாரம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 10th ஓல்டு புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 70ல் இருக்குது. 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 230ல் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் திருக்குறள் வந்து அப்பப்போ படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் வந்து நாலடியார் படிக்கலாம், ஒரு டாப்பிக்காக ஒரு நாள் படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா மொத்தமாக வந்து நம்மளுக்கு படிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் டைம் கிடைக்கப்போ அப்படியே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நாலடியார் வந்து 7th டேம் 2 நியூ புக்கில் வந்து இயல் 2ல் இருக்குது. 6th ஓல்டு புக்கில் வந்து டேம் 1ல் வந்து இயல் 3ல் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சொல்லும் பொருள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா வந்து பாலிட்டியில் வந்து 10th பாலிட்டி இன்னும் நான் முடிக்கல. ஸோ அதனால் அதை வந்து ஃபஸ்ட் லெசன் தான் படிக்க போகிறேன். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. 10th பாலிட்டியில் வந்து 1, 2, 3 லெசன் படிச்சிங்கன்னா வந்து அதில் இருந்து பாதி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்களேன். 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாடினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் இதுலேருந்து வந்து அடிக்கடி வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ் வந்து 2004, சமஸ்கிருதம் வந்து 2005, தெலுங்கு வந்து 2008, கன்னடம் வந்து 2008, மலையாளம் வந்து 2013, ஒடியா வந்து 2014. இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டைம் நம்மளுக்கு குரூப் 4ல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இருந்து வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கன்னா ஒரு டெய்லி ஒரு 5 hours வந்து படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வேலை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீ டைமில் வந்து படிச்சுட்டே இருக்கலாம். நம்ம படிக்கலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், அப்புறம் வேலை கிடைக்காதது வந்து பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம படிக்கிறத படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.